அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் கேட்ட வரத்தை அருளக்கூடிய விநாயக பெருமானுடைய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 108 முறை சொல்லுங்க. விநாயக பெருமானை மனமுருகி வேண்டுங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரத்தை விநாயக பெருமான் நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்க, அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தை வைத்து தான் நம்ம கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம். எந்த விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக அந்த விஷயத்தை நிச்சயமாக கடவுள் அந்த காலம் வரும்போது நமக்கு நடத்தி கொடுக்கத்தான் போகிறார். நம்பிக்கையோட பொறுமையோட நம்ம வாழ்க்கையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு தேவையானதை நம்ம கேட்ட வரத்தை கடவுள் நிச்சயம் கொடுப்பார். அதனால முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை நீங்கள் தினமுமே மனதார நினைத்து அவரை வேண்டும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குறைகளை தீர்க்க வல்லவர். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் விநாயக பெருமானுடைய அருள் பரிபூரணமாக இருந்தால்தான் அந்த விஷயம் நம்மளுடைய வேண்டுதல் தடையின்றி நல்லபடியாக நடக்கும். நம்ம தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் விநாயக பெருமானை நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து தான் நம்ம அந்த விஷயத்தை ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்னா கண்டிப்பாக முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும். சரிங்க, அதனால தினமுமே நீங்கள் விநாயக பெருமானை மனமுருகி வேண்டுங்க. உங்களுடைய குறைகள் எதுவோ அதை விநாயக பெருமான் கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் நிச்சயமாக தீரும். அதுவும் குறிப்பாக புதன்கிழமையில விநாயக பெருமானை நல்ல வேண்டிக்கோங்க. அது மட்டுமல்லாமல் மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இந்த மாதிரி அவருக்கு உரிய விரத நாட்களையும் நீங்க வழிபாடு செய்யுங்க. ஸ்ரீ கணேஷாய நமக இந்த வார்த்தையை நீங்கள் மனமுருகி வேண்டுங்க. விநாயக பெருமான் கிட்ட ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் புதன்கிழமையில் ஒரு 108 முறை சொல்லுங்கள். புதன்கிழமை மட்டும்தான் சொல்லணுமாங்கிறது கிடையாது. நீங்கள் காலையில் எப்போவுமே எழுந்ததும் விநாயக பெருமானை மனதில் நினைத்துட்டு நீங்கள் இந்த வார்த்தையை 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குறைகளை வைங்க. தினம் தினம் நீங்கள் இதை சொல்லி விநாயக பெருமானை வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் புரிவார். நீங்கள் கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுத்து உங்களுக்கு பரிபூரண அருளை நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பார். அதனால சொல்லி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கேட்ட வரத்தை நிச்சயம் விநாயக பெருமான் கொடுப்பார்.